குறிக்கிறது. இருள் என்பது பாவத்தை குறிக்கிறது. அப்ப அந்த இருள் பாவத்தினுடைய விளைவாக வரக்கூடியது சாவு, இறப்பு. எனவே இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்பவர்களுக்கு ஒளி தருவதற்காக வாழ்வு, ஒளி என்பது வாழ்வை குறிக்கிறது. அப்போ வாழ்வை இழந்த நிலையில் இருக்கக்கூடிய மனித குலத்திற்கு, தங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக வாழ்வை இழந்த மனித குலத்திற்கு அவர்களை பாவத்திலிருந்து விடுவித்து அவளை பரிசுத்தப்படுத்தி அவர்களை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். பாருங்கள், அந்த வார்த்தையை, இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போர்க்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வந்திருக்கிறது.